கட்டுரை வீதி விபத்துக்களை தவிர்த்தல். கட்டுரை வீதி விபத்துக்களை தவிர்த்தல். மனித வாழ்க்கையில் பாதுகாப்பு மிக முக்கியமானது. ஒரு சிறிய தவறான செயல் கூட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அத்தகைய நிலையில் முக்கியமானது வீதி விபத்துக்கள் ஆகும். இன்றைய காலத்தில் தினமும் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலி, இணையம் போன்ற ஊடகங்களில் அதிகமாக பேசப்படும் செய்திகளில் ஒன்று வீதி விபத்து சம்பவங்களே. சாலையில் நடக்கும் ஒவ்வொரு நொடியிலும் யாரோ ஒருவர் தம் உயிரை இழக்கிறார்கள் அல்லது ஊனமுற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் வீதி விபத்துக்களை தவிர்ப்பது ஒவ்வொருவரின் கடமையாக மாறியுள்ளது. கடந்த சில தசாப்தங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை பெரிதும் அதிகரித்துள்ளது. கிராமங்களில் கூட இன்று 2 சக்கர வாகனங்கள், கார்கள், ஆட்டோக்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. நவீன வாழ்க்கையின் அவசியம் காரணமாக அனைவரும் விரைவாக சென்றடைய விரும்புகின்றனர். இதன் விளைவாக மக்கள் போக்குவரத்து விதிகளை புறக்கணிக்கின்றனர். இதனால் விபத்துக்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. ஒரு புள்ளிவிவரப்படி இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு நிமிடத்திலும் குறைந்தது 4 முதல் 5 வீதி விபத்துக்கள் நடைபெறுகின்றன. அவற்றில் பல உயிரிழப்புகளுக்கும் காரணமாகின்றன. விபத்துக்களுக்கு பின் காரணங்களை ஆராய்ந்தால் பெரும்பாலானவை மனிதர்களின் பொறுப்பின்மையும் அலட்சியமும் தான். சில முக்கியமான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம். அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டுவதால் வேகம் அதிகமாகி கட்டுப்பாடு குறையும் போது விபத்து ஏற்பட காரணமாகிறது. இதனால் சிறிய தவறும் பெரிய விபத்தாக மாறுகிறது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதால் மதுபானம் குடித்தவுடன் நரம்பு செயல்கள் மந்தமாகி ஓட்டுநரின் கவனம் சிதறி தவறான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. வாகனம் ஓட்டும் போது, கைத்தொலைபேசியில் பேசும்போது அல்லது ஒருவருக்கு தகவல் அனுப்பும் போதும் கவனச்சிதறலால் எதிர்பாராத நேரத்தில் வீதி விபத்துக்கள் ஏற்பட காரணமாகின்றன. சிக்னல் மீறும் ஒரு வழிச்சாலையில் எதிர் திசையில் செல்வது, சாலை அடையாளங்களை புறக்கணிப்பது போன்ற காரணங்களாலும் விபத்துக்கள் ஏற்பட காரணமாகின்றது. இவற்றை விட சாலைகளில் உள்ள சமிஞ்சைகளை கவனியாது வாகனங்களை ஓட்டுவதாலும் சரியான வாகன பராமரிப்புகள் செய்யாமையாலும் சாலை அடையாளங்களை புறக்கணிப்பதும் வீதி விபத்துக்கு காரணமாகிறது. பாதசாரிகள் சாலை கடக்கும் போது கவனமின்றி நடந்து கொள்ளல், ஓட்டுநர்கள் தூக்கமாகவோ சோர்வாகவோ வாகனம் ஓட்டுவதால் அலட்சியம், பொறுப்பின்மை காரணமாக விபத்துக்கள் ஏற்படுகிறது. இவ்வாறு ஏற்படும் விபத்துக்களால் பாதிப்புகள் ஒருவருக்கல்ல பலரின் வாழ்க்கையையும் சிதைத்து விடுகின்றன. விபத்துக்களால் உடல் ஊனம் ஏற்படுவதுடன் வாழ்நாள் முழுவதும் மாற்றுத்திறனாளியாகவும் இருக்க வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது. இதனால் குடும்ப நெருக்கடி, பொருளாதார இழப்பு, மன அழுத்தம் என்பன ஏற்பட காரணமாகின்றது. விபத்துகளை தவிர்ப்பது சாத்தியமே. ஒவ்வொருவரும் பொறுப்புடன் நடந்து கொண்டால் உயிர்களை காப்பாற்ற முடியும். அந்த வகையில் போக்குவரத்து சிக்னல்களை பின்பற்றுதல், ஒரு வழிச்சாலையில் விதிப்படி செல்லுதல் போன்றவற்றை பின்பற்றுவதால் விபத்துக்களை தவிர்க்க முடியும். இதனை விட 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிவதாலும், காரில் செல்பவர்கள் சீட் பெல்ட் அணிவதாலும் விபத்துக்களை தவிர்க்க முடியும். அது மட்டுமன்றி வேக கட்டுப்பாடு, மது அருந்தாமல் ஓட்டுதல், கைபேசி தொலை தவிர்த்தல், வாகன பராமரிப்பு, பாதசாரிகள் பொறுப்பு போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலம் வீதி விபத்துக்களை தவிர்க்க முடிகிறது. அரசும் விபத்துக்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சாலைகளை சீரமைத்தல், குழிகளை நிரப்புதல், சரியான விளக்குகளை அமைத்தல், போக்குவரத்து காவல்துறையை வலுப்படுத்துதல், விதிகளை மீறுவோருக்கு கடுமையான தண்டனைகள் விதித்தல், விதிகளை மீறுவோருக்கு கடுமையான தண்டனைகள் விதித்தல், பள்ளி, கல்லூரி நிலையங்களில் இருந்து போக்குவரத்து விதிகள் குறித்த கல்வி அளித்தல், தொலைக்காட்சி, வானொலி, சமூக ஊடகங்கள் வழியாக விழிப்புணர்வுகள் முகாம்கள் நடத்துதல் போன்றவற்றை அரசு மேற்கொள்வதால் வீதி விபத்துக்களை தவிர்க்க முடியும். அது மட்டுமன்றி மாணவர்களின் பங்களிப்பும் மிகவும் அவசியம். அந்த வகையில் மாணவர்களே நாளைய குடிமக்கள் ஆகையால் இவர்கள் இளம்பராயத்திலேயே போக்குவரத்து ஒழுங்குகளை புரிந்து கொண்டு கடைபிடிப்பது அவசியம். ஹெல்மெட் அணிதல், விதிகளை பின்பற்றுதல் போன்ற நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்வதுடன் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாலும் எதிர்வரும் காலங்களில் வீதி விபத்துக்களை தவிர்த்து கொள்ள முடியும். வீதி விபத்துக்கள் என்பது ஒருவருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ உரிய பிரச்சனை அல்ல. அது ஒரு சமூக பிரச்சனை. உயிர் ஒரு முறைதான் கிடைக்கிறது. அதை சிறிய
சிறிய கவனக்குறைவால் இழந்துவிடக்கூடாது. எனவே ஓட்டுநர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வதுடன் பாதசாரிகள் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். அரசும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இவ்வாறு முறையாக செயற்பட்டால் விபத்துக்களை தவிர்க்க முடியும். பாதுகாப்பான பயணம் சந்தோஷமான வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் கொண்டு செயற்பட்டால் வீதி விபத்துக்கள் பெருமளவில் குறையும். வீதி விபத்துக்களை தவிர்த்தல் என்ற கட்டுரை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.